தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டானா, வேதனைக்குட்படுத்தப்பட்டான், துன்பப்படுத்தப்பட்டான். அதாவது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டான். மிகவும் ஆபத்தான நிலை. தாவீது எப்படி இருக்கிறான்? தாவீது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது சரீரத்தில் ரொம்ப பலவீனமான நிலையில் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இப்படிலாம் இருக்கும்போது இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வாசித்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லேயே நிறைய என்ன வந்துச்சு? கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். ஆமென். இது பலவீனத்தின் நிலைமை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரத்தில் உண்டாகிற நிலைமை என்பது இப்படிதான். மிகவும் 129வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்தது. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், என் சிறு வயது தொடங்கி. இந்த வார்த்தையை தான் அவன் உண்மையிலே தாவீது ஸ்டோரியெல்லாம் படிக்கும்போது நம்ம உள்ள வாங்கிட்டோம்னா அழுக வந்துடும். தாவீதுக்கு பெற்றோர் இல்லாத நெருக்கமா? இல்லை. உறவுகள் இல்லாத நெருக்கமா? இல்லை. எல்லாம் இருந்து ஒருத்தர் நெருக்கப்படுறான் தெரியுமா? அவனை மாதிரி வலியை அனுபவிக்கிறவன் யாருமே கிடையாது. சாப்பாடு இல்லாம சாப்பிடாம இருக்கிறவங்களை விட சாப்பாடு இருந்து சாப்பிட முடியாம இருக்கிறாங்க தெரியுமா? என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம். கொஞ்சம்னா தாவீது எண்ணி இருப்பார், 10 தடவை 15 தடவை. இது எண்ண முடியல. சின்ன வயசுல இருந்து தொடங்கி, அதாவது சிம்பிளா சொன்னா, நான் எப்போ வளர தொடங்கினேனோ அப்பத்திலிருந்து எனக்கு பிரச்சனை தொடங்கிச்சு. ஆமென். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். ஆவியானவர் பேசுவாராக. என் சிறு வயது, நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படி இல்லை, என் சிறு வயது தொடங்கி நான் எப்பொழுது வளர ஆரம்பிச்சேனோ அப்பொழுது முதல் என் வாழ்க்கையில நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னை நெருக்கினார்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளை, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய வளர்ச்சியை உலகம் விரும்பவில்லை. அதையும் தாண்டி ஒருத்தன் வளர்றானா அவனுடைய வளர்ச்சியை பரலோகம் விரும்புகிறது. இப்பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லும் போது, நெருக்கப்படுகிற அனுபவம், போன வாரத்தில் இந்த வார்த்தையை டச் பண்ணேன் என்று நினைக்கிறேன். இந்த நெருக்கப்படுகிற அனுபவம் என்பது தாவீதுக்கு புதிதல்ல. உண்மையாகவே தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு நெருக்கம் என்பது புதுசு அல்ல. 2020 சந்தித்த நெருக்கம் வேற, 2021 சந்தித்த நெருக்கம். காட்டில் இருக்கும்போது தாவீது சந்தித்த நெருக்கம் என்பது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. வீட்டில் இருக்கும்போது தாவீது சந்தித்த நெருக்கம் என்பது தனிமைப்படுத்தப்படுதல், எல்லாம் வேற மனுஷனா பார்க்கறது. யாரோ ஒருத்தன் வீட்டில் வந்து இருக்கிறான், அவன் வந்தா பேச்சை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதான் என் தாயின் சகோதரருக்கு நான் அந்நியனும் வேற்று மனுஷனுமாய் மாறிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. 7 சகோதரர்களும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. தாவீது அப்பதான் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவார். கை காலெல்லாம் கழுவிட்டு ஓடி வந்து கூட்டத்தில் உக்காந்தா எல்லாரும் அப்படி இருப்பாங்க. ஒருத்தங்க ஃபோன் எடுத்துட்டு அப்படி வெளியே, அன்னைக்கு ஃபோன்லாம் கிடையாது, சும்மா சொல்கிறேன், அப்படியே எடுத்துட்டு வெளியே போவாங்க. இன்னொருத்தங்க ஒவ்வொன்றா
வீட்டில் வந்தால் இப்படி நெருக்கும், யுத்த காலத்துக்கு போனால் அங்கே நெருக்கும், அரண்மனைக்குள்ள போனால் அங்கே நெருக்கும். சரி, தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்து அங்கே வீட்டில் வந்து அங்கே மனைவியால் நெருக்கும், மகனால் நெருக்கும். இந்த நெருக்கம் என்பது மீகாலை உன்னை கட்டினதுக்கு அப்புறம் கிடையாது, அப்சலோமே உன்னை பெற்றதுக்கு அப்புறமும் கிடையாது. என் சிறு வயது தொடங்கி இந்த தாவீதுன்னு ஒருவனுடைய வாழ்க்கையில எப்போ வளர்ச்சின்னு ஒன்று வந்துச்சோ அப்பொழுது தொடங்கி நெருக்கம் வந்துச்சு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு நெருக்கத்திலும் தேவன் அடுத்து ஒரு பெருக்கத்தை தான் வைத்திருக்கிறார். அப்ப இந்த நெருக்கத்தின் காலத்துல நாம் செய்ய வேண்டிய 3 பிரதானமான காரியங்கள் உண்டு. இந்த நெருக்கத்தின் காலத்துல இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி. எப்படி ஒரு திடப்படுத்துறது, எப்படி திடப்படுத்துறது? இந்த நெருக்கத்தின் காலத்துல நம்ம என்ன மிகவும் நெருக்கப்படுகிற காலத்துல, இந்த நெருக்கத்தின் காலத்துல தான் அது எங்க தொடும் அப்படின்னா நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய மனசையும் தொடும். இந்த நெருக்கத்தின் காலத்துல நம்மில் மாம்ச கிரியைகள் அதிகமாய் வெளிப்படுகிற ஒரு தருணம் அது. ஆமா, இந்த கோழி வந்து முட்டையை அடக்காத்துட்டு இருக்கும் போது அது கிட்ட போனா அது என்ன செய்யுமா? கொத்திரும். மற்ற டைம் கிட்ட போய் பாருங்க, அந்த டைம்ல அதுக்கு அவ்வளோ கோவம் வரும். இந்த பாம்பு வந்து சட்டையை கழட்டி போடும் தெரியுமா? அந்த டைம் வெளியே வரும்போது அதுக்கு ரொம்ப வீரியம் கூடுதலாக இருக்கும். சில பாருங்க காலையில் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, சாயங்காலம் பாருங்க ஆமே இவங்க இருக்கிறாங்க, ஆள் உண்டா அப்படியே இருப்பாங்க. சில பாருங்க சில டைம் சர்ச்சுக்கு வரும்போது ஜாலியா வந்து எல்லாரும் பக்கத்துல கை கொடுங்க சொன்னா, ஆனா சில டைம் பாருங்க யாராவது கை கேட்டா, அதாவது எனக்கு கை இல்லைன்னு சொல்ற மாதிரி. சூழ்நிலை மாறும்போது நம்ம எது அதிகமாய் வெளிப்பட துவங்கும் அப்படின்னா அந்த மாம்ச கிரியைகள், மாம்ச சிந்தையே தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மாம்ச கிரியை, அப்ப ஒரு தேவ பிள்ளையை சாத்தான் எப்படி டார்கெட் பண்றான் பாத்தீங்களா? ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை தொடர்ந்து பிரச்சனை வருதுன்னா உங்க மேல இருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஏன்னா சாத்தானுக்கு அவன் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. வேதம் நமக்கு அப்படிதான் காட்டுது. அவனுக்கு கொஞ்ச காலம், அதான் பைபிள் ஃபுல்லா வான் பண்றது யாருக்கு தெரியுமா? நிக்கிறவனுக்கு. நிற்கிறவன் எவனும் விழாதபடி நிற்கிறவன் எவனும். கர்த்தர் மோசையை கூப்பிட்டு பிளஸ் பண்றார். இங்க பாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம். அடுத்து வான் பண்றார். எங்கெல்லாம் கர்த்தர் பிளஸ் பண்றாரு அங்கெல்லாம் கர்த்தர் வான் பண்றார். ஏன்னா நீ அடுத்து இப்படி நிக்க போற, அப்படி செய்ய போற. ஆபிரகாமை பிளஸ் பண்ண போறார். இன்னும் 1 இயர்ல ஆபிரகாம் கையில ஈசாக்கு கொடுக்கப்பட போகிறான். கர்த்தர் வான் பண்றார், நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாரு. அப்ப நிக்கிறவனுக்கு தான், சுதந்திரிக்கிறவனுக்கு தான் நெருக்கம் வருகிறது. அந்த நெருக்கத்தை நம்ம எப்படி கையாள வேண்டும்? நெருக்கத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நெருக்கத்தில் நம்முடைய வாசனை குலைஞ்சிடக்கூடாது. தகப்பனின் வாசனையை சிமியோனும் லேவியும் கெடுத்து போட்டார்கள். ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிற நாள்ல அவங்க மேல என்ன விழுந்துச்சு தெரியுமா? சாப விழுந்துச்சு. ஏன்னா அவர்கள் வெளிப்படுத்தின மாம்சக்கிரியை. அப்பொழுது தகப்பன் சொல்றார், என் வாசனையை கெடுத்துட்டீங்களேப்பான்னு சொல்லும் போது கூட, அப்பா நாங்க தெரியாம பண்ணிட்டோம்ப்பா, சாரிப்பான்னு கூட கேட்காம தங்கள் நியாயத்தை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என் சகோதரி இப்படி நடத்தி இருக்கிறாங்க, நான் விடவா செய்யணும்? தகப்பனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எங்க வந்துச்சு? நம்ம பல நேரத்தில் ஆண்டவரை மிஞ்சின நீதிமான்களா நாம் நம்மை காண்பிக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது மிஞ்சின நீதி. அது ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்யாது. நம்முடைய நியாயத்தை தூக்கி வச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணில் உத்திர இருக்குப்பா, நீ உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்ப பார்க்காத. அது எப்படி பார்க்காம இருக்க முடியும்?
அதை எப்படி கேட்காம இருக்க முடியும்? இந்த மிஞ்சின நீதிமானா போடுறது இது தேவனுக்கு பிடிக்கவே செய்யாது. மிஞ்சின துன்மார்க்கத்தில் துணிந்து நடக்கிறது எப்படி கர்த்தருக்கு அருவருப்போ, அதே போல மிஞ்சின நீதிமானா இருப்பதும். அதாவது நான் தான் எங்க வீட்டிலே பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்ன தவிர இல்ல. அதாவது நம்ம நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல ஃபாஸ்ட் பண்றோம், நல்ல பைபிள், நம்மள அறியாம இது நம்ம கிட்ட வருது. ஆனா தேவ சமூகத்தில் போகும்போது தான் உணர்த்தப்படுகிறோம். எனக்குள்ள வந்து இருக்கிறது எல்லாருக்குள்ளே வரும். செய்யாத ஒண்ணு செய்யும் போது நமக்குள்ள என்ன வந்துடும்? இது ஒரு இது மண்ணு தானங்க, மண்ணு தானங்க. சாத்தானுக்கு ஆகாரமே என்னதான்? மண்ணு தான். அதனாலதான் ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி அவரால் நாம் நடத்தப்படுகிறோம். நாம் யாராய் மாறுகிறோம் தெரியுமா? ஆவிக்கு உரியவர்கள், விண்ணுக்கு உரியவர்களாய் மாற்றப்படுகிறோம். தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. நம்ம மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது. வாக்குத்தத்த சந்ததி என்று எண்ணப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம், மிகவும் நெருக்கப்படுகிறோம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நெருக்கம் அனுபவிக்கிற காலத்திலே ஒரு தேவ பிள்ளை முதல்ல எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அமைதி. ஏன்னா தாவீதை சுற்றி 600 பேர் கையில கல் எடுக்கிறாங்க. அந்த 600 பேர்ல யாரும் இருந்தார்களாம்? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும். அப்ப இந்த கூட்டத்தில் நல்லவங்க மட்டும் இல்ல, பொல்லாதவன் பேலியாளின் மக்கள்னா துன்மார்க்கத்தில் துணிந்து நடக்கிறவர்கள். தோப்பினி பிணைகாச எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பேலியாளின் மக்கள். ஒரு தெய்வ பயம் கிடையாது, துன்மார்க்கத்தில் துணிகிறான். அப்ப இந்த 600 பேர் கையில கல் எடுக்கிறாங்கல்ல, 600 பேரும் என்ன பேசிக் கொண்டார்கள்னா இவன் தான் காரணம், இவனாலதான் இவளாலதான் என்று சொல்லி கையில கல்லை எடுக்கும் போது தாவீது அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசல. நான் பேச வேண்டிய இடம் மனிதர்களுடைய சமூகம் அல்ல, நான் பேச வேண்டிய இடம் என்னோடு பேசுகிறவரின் சமூகம்.